வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காக எதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம்னா, பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில வந்திருக்கிற தக் லைஃப். கமல்ஹாசன், மணிரத்னம் கிட்டத்தட்ட 37 வருஷம் கழிச்சு வர்றாங்கன்னொன்னே, ஓஹோ, எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு. ஆமா, நிச்சயமா. அந்த நாயகன் காம்போ திரும்ப வருதுன்னும் போது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்குமா? ஆனா படம் ரிலீஸ் ஆன நாள்ல சமூக வலைத்தளங்கள்ல சில வெப்சைட்ஸ்ல வர்ற விமர்சனங்களை பார்த்தா கொஞ்சம் கலவையா தான் இருக்கு. சிலருக்கு ஏமாற்றமாவும் இருக்குன்னு தெரிய வருது. அதுதான் நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமா, முதல்ல வந்த அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, போர்லி ரிட்டன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. கதை ரொம்ப பழசு, அவுடேட்டட் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. இமோஷனல் கனெக்ட் இல்ல அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. ஆமா, யூகே பிரீமியர் பார்த்த ஒருத்தர் இதுக்கு வீட்லயே தூங்கிருக்கலாம்னு சொன்னதா கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். அப்படியா? நாயகன் ஒரு தடவை தான் நடக்கும்னு சில பேர் கொஞ்சம் காட்டமா சொல்றாங்க. இது ஏன் இப்படி ஒரு ஆரம்பம்? இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கமல்ஹாசனோட ஆக்டிங் அது பத்தி யாருக்கும் பெரிய குறை இல்ல. சாலிட் பெர்ஃபார்மன்ஸ், கமல் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு பாராட்டுறாங்க. ஓ, அது நல்ல விஷயம்தான். ஆமா, ஆனா அவரோட சில வசனங்கள், அதாவது கொஞ்சம் நீளமா போகுது, அது சிலருக்கு கொஞ்சம் சோர்வை ஊர்படுத்துறதாவும் சொல்றாங்க. ஓஹோ, அந்த லெந்தி டயலாக்ஸ் பிரச்சனையா? ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அதே போல சிம்புவோட நடிப்பு. ஆமா, எஸ்டிஆர் பத்தி நல்ல விதமா சொல்றாங்களே, படத்துக்கு பலம்னு. கரெக்ட். சிம்புவோட நடிப்பு படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவரோட நடிப்பு ரொம்ப பேசப்படுதுன்னு சில ரிவ்யூ சொல்லுது. ஆனா இவங்க 2 பேரோட நடிப்பு நல்லா இருந்தும் அது படத்தோட கதையையும் திரைக்கதையையும் முழுசா காப்பாத்தலன்னு ஒரு கருத்து பரவலா இருக்கே. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். மணிரத்னம் டச் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த திரைக்கதை சில இடங்கள்ல ரொம்ப மெதுவா நகருது, ஸ்லக்கிஷ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அடுத்தது என்ன நடக்கும்னு ஈஸியா கெஸ் பண்ண முடியுதுன்னு. ஓ, அப்படியா? அடட, இந்தியன் 2 இதை விட பரவாயில்லன்னு ஒருத்தர் சொல்லிருக்காருன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த அளவுக்கு சிலருக்கு ஒரு விதமான ஏமாற்றம் இருந்திருக்கு. சரி, மற்ற விஷயங்கள், மத்த ஆர்டிஸ்ட், மியூசிக் பத்தி என்ன சொல்றாங்க? த்ரிஷாவோட கேரக்டர் அது சரியா பயன்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு பெரிய குறையா பேசப்படுது. வர்ஸ்ட் அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. டம்மி ரோல் மாதிரி இருக்குன்னு விமர்சனம் இருக்கு. ஓ மை காட். அப்புறம் இசை, ஏஆர் ரஹ்மான், இதுலயும் ஒரு கலவையான இதுதான். அப்படியா? ரெஹ்மான் மியூசிக் எப்போ ஹிட் அடிக்குமே. சில இடங்கள்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில இடங்கள்ல படத்தோட ஒன்றரை ஃபர்கெட்டபிள் சவுண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பின்னணி இசை கூட சில இடங்கள்ல ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்குன்னு விமர்சனங்கள் இருக்கு. அப்போ நெகட்டிவ்ஸா தான் நிறைய இருக்கா, பாசிட்டிவ்னு பெருசா எதுவுமே இல்லையா? இல்ல, அப்படியும் சொல்லிட முடியாது. படத்தோட விஷுவல்ஸ். ஆமா, விஷுவல்ஸ் பத்தி நல்லா சொல்றாங்கல்ல. நிச்சயமா, ஸ்டன்னிங் விஷுவல்ஸ், விஷுவல் ஃபீஸ் அப்படின்னு ஒளிப்பதிவு, அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பலரும் பாராட்டுறாங்க. ஓகே. அதனால சில தீவிர ரசிகர்கள் டோன்ட் பிலீவ் நெகட்டிவ் ரிவ்யூஸ், இது ஒரு நல்ல கேங்ஸ்டர் டிராமா, பிளாக் பஸ்டர் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, அதுதான் சரியான வார்த்தை. ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் சில பாசிட்டிவ்ஸ், பாராட்டுக்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது சின்ன ஏமாற்றங்கள் கூட பெருசா தெரியும் இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆமா, இது இல்லாம கர்நாடகால ரிலீஸ் பிரச்சனைன்னு ஒண்ணு போச்சு. அப்புறம் அந்த வயசு வித்தியாச காதல் காட்சிகள் பத்தின சர்ச்சை, இதெல்லாம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இருக்கலாம். படத்தோட வெளியீட்டுக்கு முன்னாடி வந்த அந்த சர்ச்சைகள் கூட இந்த ஆரம்பகட்ட ரிவ்யூஸ்ல பிரதிபலிக்குதோன்னு தோணுது. ஆக மொத்தத்துல இது ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். முக்கியமா நாம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே படம் வெளியான முதல் நாள்ல வந்த ஆரம்பகட்ட ரிவ்யூஸ் தான். ஆமா, இது வெறும் பனிமுனை நுனி மாதிரி தான். இன்னும் முழுமையான பலதரப்பட்ட விமர்சனங்கள், பொதுமக்களோட நேரடி கருத்துக்கள், இதெல்லாம் அடுத்த சில நாட்கள்ல வரலாம். அப்பதான் ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் படி பார்த்தா தக் லைஃப் ஒரு கலவையான ஆரம்பத்தையே காட்டுது. சரி, அப்போ தக் லைஃப் ரசிகர்களோட அந்த பிரம்மாண்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது. அதாவது ஒரு பெரிய வெற்றி கூட்டணி பல வருஷம் கழிச்சு சேரும்போது அவங்களோட பழைய படங்களோட அந்த பிம்பம் அது இப்ப வர்ற படத்தை நாம எப்படி பாக்குறோங்கிறத பாதிக்குதா,
இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நிச்சயமா. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கோம்னு நம்புறோம். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.